நாம வீடியோல எதை பேச போறோம்னா, குளத்தூர் தொகுதி மறு வாக்குப்பதிவு. அதாவது இவிஎம் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. மறு வாக்கு எண்ணிட்டா ஒருவேளை இந்த தலைவர் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெபாசிட்லாம் கட்டி மறு வாக்குப்பதிவு நேற்றுக்கு ஆரம்பிச்சாங்க. நேற்று தினம் ஆரம்பிச்சு அதோட முடிவு இன்னைக்கு வெளியாகி உள்ளது. என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. 2வது முறையா தோல்வி. ஒரே தேர்தலில் 2 முறை தோற்று போன மிகப்பெரிய ஒரு வரலாறு அவருக்கு இருக்கு. எல்லாருமே ஒரு விஷயத்துல ஒரு வரலாறு படிப்பாங்க. இதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய வரலாறா படைச்சிருக்காரு. என்ன ஒரு சந்தேகம்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் சேகர் பாபு கூட்டு குளத்தூர் தொகுதியில போயிட்டு மறுபடியும் எல்லார்கிட்டயும் வந்து மக்களை பார்த்து அழுதுட்டு வருவாரா? அதே மாதிரி ஒப்பாரி வைப்பாரா போயிட்டு? தெரியல. இது வந்து தேவையில்லாத வேலை. 234 தொகுதியும் நீங்க மறுபடியும் என்னன்னாலும் ஓட்டு போட்ட மக்களை வந்து உள்ள போய் நீங்க மாத்த முடியாது. அது ஏற்கனவே வாக்கு அளிச்சுட்டாங்க, தீர்ப்பு வந்துருச்சு. அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்றத நீங்க பார்க்கணுமே தவிர, எனக்கு அதாவது ஒரு 100 ஓட்டு 50 ஓட்டு டிஃபரன்ட்ல இருக்கு அப்படின்னு நீங்க வந்ததுன்னா கூட நீங்க இதற்கான முயற்சியில கண்டிப்பா நீங்க எடுத்துக்கிறதுனா ஒரு நியாயம் இருக்கு. 8000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்க. 500 வாக்கு வித்தியாசத்துல நிறைய இடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கீங்களே திமுக. அந்த இடத்துல எல்லாம் நீங்க மறு வாக்குப்பதிவு கேட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது என்னன்றது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல்வர் அவர்கள் கர்நாடகால போயிட்டு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை சந்திச்சு மேகதாது அணை விவகாரத்தை பத்தி பேச போறாரு. போய் நேர்ல போய் பார்த்துட்டு பேசி காவிரி நீர் திறக்கிறத பத்தி அவரு கூட விவாதம் பண்ணி தமிழக மக்களுக்கு தண்ணியை வந்து வர வைக்கிறதுக்கான முயற்சியில அவர் இறங்கியிருக்காரு. இங்க இருந்து கடிதம் எழுதுறது, போன்ல பேசுறது, மெயில் அனுப்புறது இதெல்லாம் தேவையில்லை. ஒரு எட்டு போனா நேர்ல போய் பார்த்துட்டா சிஎம் டு சிஎம் பேசும்போது அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுக்காக அவர் நேர்ல போறாரு. சரி, இவர் போனாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சாதிப்பாருன்றது இவங்களுக்கு தெரியும். யாருக்கு? திமுகவுக்கு தெரியும் நல்லா. சரி, இவர் போயிட்டு ஒருவேளை தண்ணி எல்லாம் திறந்து விட்டுட்டு மேகதாது பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துருச்சுன்னா சரி, ஓகே. கூட்டணியில இருந்துகிட்டு பின்வாங்குறவங்க தாவேக்கா கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசியல்ல வந்திருக்கிறவர். அவரு சொந்த நலனுக்காகவோ அவங்க குடும்ப நலனுக்காகவோ அரசியலுக்கு வரல. அதனால அவர் மக்களுக்காக கண்டிப்பா போய் பேசி அந்த தண்ணி வர்றதுக்கான வேலைகளை செய்வாரு அப்படின்னு தான் நாங்க நம்புறோம். அதனால இங்க எப்பவுமே டிஎம்கே ஒரு ஸ்டண்ட் எடுப்பாங்க. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, டைவர்ட் மக்கள் கட்சியா என்னன்னு தெரியல, எப்பவுமே அவங்க டைவர்ட் பண்றதுதான் அவங்க வேலையை. மக்களை டைவர்ட் பண்ணியே கடந்த 60-70 ஆண்டு காலமா டைவர்ஷன்லயே மக்களை வந்து மனசை மாத்தி வச்சிருந்தாங்க. இப்ப மக்கள் திடீர்னு மனசு மாறி வேற புதுசா ஒரு முகத்தை தேடி போயிட்டாங்க. இப்ப அவங்களால ஏத்துக்க முடியல. தஞ்சையில நாங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா கொந்தளிச்சு அப்படியே தஞ்சை மக்கள், டெல்டா மக்கள் மேல அதிகப்படியான பாசம். ஏன்னா டெல்டா மக்கள் நிறைய பேர் அவங்களுக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதை தற்காத்துக்கலான்ற ஒரு நினைப்புல ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ண போறோம். ஏன்னா அங்க கர்நாடகால போயிட்டு விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு, என்ன பண்றாரு, என்ன முடிவு வருதுன்றது அன்னைக்கு அப்டேட்ஸ்ல வந்துடும் இல்லையா, லைவ்ல அதெல்லாம் பார்ப்பாங்க. விஜய் அவர்கள் கர்நாடகால போய் பேசுறதையும் என்னென்ன நடக்குதுன்ற நிகழ்வுகளையும் மக்கள் வந்து பார்த்து விஜய் மேல மறுபடியும் அதிகமா இன்னும் வந்து ஆதரவு அதிகமாகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம டைவர்ட் பண்ணி கொஞ்சமாவது அதை குறைப்போம் அப்படின்ற பிளான்ல தான் இந்த தஞ்சை ஆர்ப்பாட்டம். எதுக்கு தஞ்சை ஆர்ப்பாட்டம்? தஞ்சாவூர் மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தா இத்தனை வருஷமா இவங்க ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் செஞ்சிருக்கலாம்ல. நாங்க 6 முறை முதல்வராக இருந்து உள்ளோம். 60 ஆண்டு கால அரசியல், 70 ஆண்டு கால அரசியல், திராவிடம் இல்லாமல் நாடு இல்லை, திமுக இல்லாமல் அரசியல் இல்லைன்னு தான் பேசுறீங்க. அப்ப ஏன் இவ்வளவு நாள காவிரி தண்ணி சுதந்திரமா வர முடியல தமிழ்நாட்டுக்கு? முடியல இல்லையா? அப்போ மக்கள் வந்து உங்களுக்கு எதிர்கட்சியா இருங்கன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு ஏற்கனவே ஒரு முறை அந்த வாய்ப்பும் கொடுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, எடப்பாடியோட நீங்க பரவாயில்லன்னு நினைச்சிருக்காங்களோ தெரியல. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டு போட்டு
முதலமைச்சருக்கு ஆப்பு வச்சுட்டு நம்ம மறுபடியும் சிஎம் ஆயிடலான்னு பிளான் பண்றீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அடுத்ததா நம்ம என்ன, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவாகி, அதாவது ஆபரேஷன் மேகாலயா, இந்த பக்கம் மேகதாது, அந்த பக்கம் மேகாலயா, ஓகேவா? ஆக மேகாலயாவை வந்து இந்த பக்கம் அரசியல் பண்ணிட்டு மேகதாது வச்சு இந்த பக்கம் ஒரு அரசியல் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஆபரேஷன் மேகாலயான்ற பேர்ல டிவிகேல இருந்து எம்எல்ஏலாம் தேமுதிகல இருந்து உருவனா மாதிரி உருவி டிவிகேவுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுதேர்தல் வர வைக்கலாம். அதுக்குள்ள மக்கள் மனசுல விஜய் மேல ஒரு அழுக்கு கெட்ட பேரை உருவாக்கி அடுத்த தேர்தல் வந்தா இந்த அளவுக்கு ஆதரவு இல்லாம ஒரு 10% ஆதரவு குறைச்சிட்டாலே நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடலாம்ன்ற தில்லாலங்கடி வேலைலாம் பாக்குறீங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஏன்னா விஜய் அவர்களோட எம்எல்ஏக்கள் எல்லாம் அவரோட பாசமிகு ரசிகர்களா இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறவங்க. அவங்க யாரும் அரசியல்வாதிகளா லஞ்சம் லாவண்யம் கோட்டை கட்டி வீடு கட்டி பில்டிங் கட்டி அப்படிலாம் அவங்க வரல. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. நீங்க உங்களோட கட்சியை பலமா பாதுகாக்கிற வழியை விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து எதையும் எடுக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்ப அந்த வழக்கு ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வாங்கி அப்படியே இப்படி ஒரு 10 நாள் ஓடி ஓடி எல்லாம் இது பண்ணி இப்ப 10 நாள்ல ஜாமீன் வாங்கிட்டு இப்ப ட்ரிப்ளிகேன்ல போயிட்டு கையெழுத்து போட்டுன்னு இருக்காரு, விசாரணைக்கு ஆஜராயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர்னு ரைடு போயிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது மறுபடியும் டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேஸ் வந்து இப்ப மறுபடியும் ஃபைல் ஆயிருக்கு. அதுக்கும் மறுபடியும் ஜாமீன் கேட்டு போனீங்க, அது கிடைக்கல. ஆக அதுவும் வந்து இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்க போறீங்களா, இல்ல வேற எங்கன்னா ஓடி ஒளிய முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கு நீங்க கையெழுத்து போட்டாகணும். ஓடி வந்தீங்கன்னா அப்புறம் பிடி வாரண்ட் போட்டுருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தது மூணாவதா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள். அது என்ன கூட்டணி கட்சிகள்? ஏற்கனவே திமுக கூட அமைதியாவே 5 வருஷமா காலம் தள்ளிட்டு வந்த அந்த கூட்டணி கட்சிகள் இப்போ தாவேக அரசு கிட்ட வந்து நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆதரவு எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆட்சி போயிட்டு இருக்கு, நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இவங்க பிளானே கூட்டணி கட்சிகள்லாம் அனுப்பி ஒரு 6 மாசம் வரைக்கும் ஆட்சியை வந்து அப்படியே பொறுமையா ஓட்டுங்க, அதுக்குள்ள அவர் செய்யறதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு எப்படியாவது ஒரு கெட்ட பேர் களங்கத்தை உண்டு பண்ணி இவருக்கு அரசியல் நடத்தலாம் வந்து தெரியல, திறமை இல்லை, அதுக்குன்னா ஒரு திறமை வேணும், எங்களை மாதிரி ஒரு டேலண்ட் தகுதி வேணும்னு சொல்லிட்டு என்னது அவர் கேட்டாரு, பொது சிவில் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். என்னது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. ஏற்றுக்கொள்ளப்படாதா? ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ஒரு வீடியோல பேசியிருப்பாரு. அந்த மாதிரி தகுதி எல்லாம் இவங்க இல்ல. எது செஞ்சாலும் யோசிச்சு கரெக்டா நியாயமா தர்மமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆட்சியை கவிக்கிற ஐடியாலாம் ஓரம் வச்சிருங்க, அது நடக்காது. ஓகேவா? இப்போ டிவிகே அரசும் கூட்டணி கட்சிகள் கிட்ட கவனமா இருக்கணும். விஜய் அவர்கள் எப்பவுமே உங்க ஐடியாலஜி படி எப்படி நீங்க போயிட்டு இருக்கீங்களோ அப்படியே போயிட்டு இருங்க. இது வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு. அதை அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும் ஒரு 40 வருஷத்துக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.